மேட்ரிசஸ் டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். மேட்ரிசஸ் டாபிக்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது ஏன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை ஏஐஜே அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதனுடைய ஆர்டர் n. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நல்லா பாருங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கும். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அந்த கோஃபேக்டரை நம்ம சிஐஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நமக்கு கிடைக்கிற கோஃபேக்டர் சிஐஜேன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு எலிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸை ரீப்ளேஸ் பை அந்த எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டர் எலிமெண்ட் போட்டுக்கிட்டு அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்கும். அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா HA அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ HA-வை எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி சொல்றேன்னா, தி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்டு பை தி என்ன சொல்லுங்க, கோஃபேக்டர் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆஃப்டர் டேக்கிங் டிரான்ஸ்போஸ் இஸ் நோன் அஸ் HA. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா சொல்றேன் பாருங்க. let A is equal to AIJ be a square matrix of order n. Let Cij be cofactor of Aij in A. Then the transpose of the matrix of cofactors of the element A is called the adjoint of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ல அந்த எலிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிடைக்கிறது HA அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ HA எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் A இருக்கு. இது சும்மா இது 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம கோஃபேக்டர் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் C11 கண்டுபிடிக்கிறோம். கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? -1 பவர் I plus J 1 plus 1 இன்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உடைய கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் எழுதிக்கணும். ரிமைனிங் எலிமெண்ட் வித் டிட்டர்மினன்ட்ல எழுதிக்கணும். அதுதான் கோஃபேக்டர். நல்லா பாருங்க. கோஃபேக்டர் ஆஃப் சிஐஜே எப்படி வரும் பாத்தீங்கன்னா, ஜெனரலா கோஃபேக்டர் ஆஃப் சிஐஜே எப்படி வரும்னா -1 பவர் I plus J, புரியுதுங்களா? I plus J into determinant of after deleting the corresponding element row and column. அதுதான் என்ன சொல்றோம், கோஃபேக்டர் சொல்றோம். அது பேர் தான் MIJ மைனர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த 1 என்ற எலிமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் என்னன்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இங்க 4 இருக்குது, அப்படியே 4 போட்டோம்னா this is equal to 4னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி C12 இந்த செகண்ட், இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா -1 பவர் 1 plus 2 into 2ன்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன வந்துருச்சு சொல்லுங்க, -2னு கிடைச்சிருக்கு. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது கண்டுபிடிச்சா -1 பவர் 2 plus 1 into இந்த ரோ காலம், இந்த ரோவும் இந்த காலமை எலிமினேட் பண்ணிட்டீங்க வச்சுங்க. இங்க ஒரு கப்பா எழுதி இருக்கும். இந்த 2க்கு தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 கண்டுபிடிக்கும் போது இதனுடைய ரோவும் காலமும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, நல்லா கவனிங்க. அப்படி எலிமினேட் பண்ணியிருந்தா இங்க என்ன வந்திருக்கும், இந்த 2க்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா -1 பவர், நல்லா கவனிப்பா, -1 பவர் I plus J போட்டு இந்த 2 உடைய கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டா 3ன்னு இருக்கு. அப்போ -3ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், கோஃபேக்டர். அப்போ -1 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போட்டுட்டு இந்த 3யோட ரோ காலம் எலிமினேட் பண்ணிருக்கு, இன்டு 2ன்னு வந்துரும். அப்போ இந்த வேல்யூ என்ன வருது, -2 வந்துருது. இந்த எலிமெண்ட் 4க்கு கண்டுபிடிக்கும் போது இந்த செகண்ட் ரோ என்ன வந்திருக்கு, செகண்ட் ரோ செகண்ட் காலம் இருக்கு. அப்போ -1 பவர் 2 plus 2ன்னு போட்டுட்டு இன்டு இந்த 4க்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டா 1ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? சோ அப்ப இது என்ன வந்துரும், 1ன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா HA தானே வேணும். HA வேணும்னு என்ன பண்ணணும் சொல்லுங்க. HA எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஃபேக்டர் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 1 கோஃபேக்டர் 4, கரெக்டுங்களா? அடுத்து இந்த 2க்கு கோஃபேக்டர் -3, ஓகேங்களா? அடுத்து இந்த 3க்கு கோஃபேக்டர் -2. நெக்ஸ்ட் இந்த 4 கோஃபேக்டர் 1ன்னு போட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படி தானே போட்டிருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டிரான்ஸ்போஸ் போட்டாதான் நமக்கு கிடைக்கிறது HA. சோ அப்ப இந்த டிரான்ஸ்போஸ் போட்டா என்ன பாருங்க, 4 -3, அடுத்து இந்த -2 இது 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் HA. ஓகேங்களா? சோ அப்ப HA எப்படி கண்டுபிடிக்கணும்னா
ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதா அட்ஜிஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த 2x2 மேட்ரிக்ஸுக்கு இந்த அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும். இந்த அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கப்பா. இப்படி பண்ணிருக்கு இல்லையா? அது ஷார்ட்கட் மெத்தட் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா அது அட்ஜிஏ எப்படி டைரக்டா கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த பிரின்சிபல் டயகனல்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. பிரின்சிபல் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. அடுத்து மற்ற 2 எலிமெண்ட்டுக்கு மைனஸ் சைன் போட்டுருங்க, நெகட்டிவ் சைன்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ஜிஏ கரெக்டா கிடைச்சிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது. என்ன பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சு ஒரு ரிசல்டிங் மேட்ரிக்ஸா கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்குது, அட்ஜிஏ கிடைக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த வித் ஹெல்ப் ஆஃப் கோஃபேக்டர்ல ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அட்ஜிஏ கிடைக்குது இல்லையா? ஸோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிரின்சிபல் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்கப்பா. பிரின்சிபல் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. ஓகேங்களா? இங்க 1 4 இருக்கு, 4 1 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து அந்த பிரின்சிபல் டயகனல்ல விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்த டயகனல்ல இந்த எலிமெண்ட்டை மைனஸ் சைன்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ஜிஏ ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் சப்போஸ் எக்ஸாம்பிள் A is equal to நமக்கு என்ன வந்திருக்குன்னா 1 2 3 0 5 0, அடுத்து வந்து 2 4 3 இப்படி இருக்குன்னு வச்சுங்கப்பா. இதுக்கு வந்து அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்போ ஒரு மேட்ரிக்ஸை வித் ஹெல்ப் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். அந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் நமக்கு கிடைக்கிறது அட்ஜிஏ. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா 3x3 மேட்ரிக்ஸ் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிக்கலாம். எப்படி அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறோம் பாருங்க 3x3 மேட்ரிக்ஸ். ஆனா ஜெனரல் டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க, ஒரு ஏதாவது வந்து உங்களுக்கு ஜெனரல் டெஃபினிஷன் என்னது, அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தா அதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றோம், அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு அட்ஜிஏ கிடைச்சிருச்சு. நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தா 2x2 மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன், பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க, மற்ற எலிமெண்ட்டை மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு அட்ஜிஏ கிடைச்சிருங்க. அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதுதான் அட்ஜிஏ. நம்ம கொஞ்சம் ஈஸியான மெத்தட் வேணும்னா என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா பண்ணணும். ஸ்டெப் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா இது ஃபாலோ பண்ணணும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா, இந்த கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கிங்க. 1 2 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 ரோவும் எழுதிக்கணும். 3 ரோவும் எழுதிக்கிட்டு ஓகேவா, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் 2 ரோஸை திருப்பி எழுதிக்கணும். 1 2 3 0 5 0 இப்படின்னு எழுதிக்கணும். இப்படி எழுதிட்டு ஒரு ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்டெப் 2 போறோம். ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்பர்ஸ் வந்திருக்கு, அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கணும். 1 2 3 0 5 3 0 2 4 3, அடுத்து 1 2 3, அடுத்து 0 5 0 போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் எழுதிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் எழுதிக்கணும். பாருங்க என்ன வருது, 1 0 2 1 0 2 5 4 2 5 இப்படின்னு எழுதிக்கணும். இப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இது ஸ்டெப் 2 முடிஞ்சு. இப்போ ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ண போறோம் பாருங்க. ஸ்டெப் 3ல என்ன பண்றோம்னா, இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். ஸ்டெப் 3ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் டெலீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணிட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்படி டெலீட் பண்ணிட்டு இப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நான் சொல்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த 5 × 3 இது 4 × 0 போட்டு நான் சொல்றது பாருங்க, இந்த 5 × 3 4 × 0 போடணும். 5 × 3 எவ்வளோப்பா, 15 × 4 × 0 0 வந்துடும். அப்போ 15 - 0 15 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து பாருங்க, இது செகண்ட் 0 × 2 -3 × 0, அப்ப என்ன வருது 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இங்க வந்து 0 × 4 0, இது -2 × 5 வந்து -10, அப்போ -10 போட்டுக்கணும்.
புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு அட்ஜிஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அட்ஜிஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் உடைய இது ஃபர்ஸ்ட் காலம், காலம் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காலம் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? திருப்பி இங்க இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 3 12 minus 2 × 3 6. அப்போ 12ல 6 போச்சுன்னா 6. அடுத்து இங்க பாருங்க 3 × 1 3 minus 3 × 2 6. அப்போ 3 minus 6 வந்து -3. அடுத்து இங்க பாருங்க 2 × 2 4 minus 1 × 4 0. இது வந்து அட்ஜேக்கு காலம் 2 இது. நெக்ஸ்ட் பாருங்க 2 × 0 0 minus 5 × 3 -15. சோ அப்போ -15 போட்டுக்கங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து இங்க 3 × 0 0 0 × 1 0 0ன்னு வந்துருது. அடுத்து 1 × 5 5 minus 0 × 2 0. அப்போ 5 போட்டுக்கணும். இது காலம் 3 இப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இது அட்ஜேக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லையா? இந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். அது காலம் 1 காலம் 2 காலம் 3 கிடைச்சிருச்சு இல்லப்பா? இப்போ அட்ஜே எப்படி எழுதிக்கலாம்? அந்த காலம் எழுதிக்கிங்க 15 0 -10. இது ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது செகண்ட் காலம் 6 -3 0. இது தேர்ட் காலம் -15 0 5. இப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 3 ரோஸ் எழுதிக்கிங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் எழுதிக்கிங்க. திருப்பி இங்க வந்ததுல இந்த 3 காலம் அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் எழுதிக்கணும். அப்படி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா காலம் 1 காலம் 2 காலம் 3 ஆஃப் அட்ஜே கிடைக்கும். இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? Cij = -1 power i plus j into mij. அப்படின்னா என்ன அர்த்தம்? MIJ என்னன்னு அர்த்தம்? அந்த ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்டுக்கு வர டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்கணும். வேணா ஒரு சில கோஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிக்கிற பாருங்க. வேணா ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்க C11 கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன வரும்? -1 power 1 plus 1. இந்த 1 உடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டா 5 × 3 எவ்வளவு வரும்? 15 மைனஸ் இது என்ன வருது? 0. அப்போ 15 வந்துருது. அப்போ மைனஸ் இது +1 இது 15. அப்போ 15 வந்துருச்சுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி ரேண்டமா ஏதாவது வேற ஒரு எலிமெண்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறேன். இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இது செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கு. அப்போ C22 அது என்ன ஒரு -1 power 2 plus 2 இன்டு இதனுடைய ரோ காலம் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிருங்க. அப்படி பண்ணா 1 × 3 3 -2 × 3 -6. அப்ப என்ன வந்துரும்? 1 × 3 3 -6 ஈக்குவல் டு -3 வந்துருதா? அப்போ -3 வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? சோ நீங்க அட்ஜே கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டா வந்துடும். அப்படின்னா இந்த மெத்தட் பாருங்க. இன்னொரு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா கோஃபேக்டர்? இன்னொரு நம்பருக்கு பாருங்க என்ன கண்டுபிடிக்கிறேன். இந்த 3க்கு கண்டுபிடிக்கிறேன். இந்த 3 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல இருக்கிறது -1 power 1 plus 3 இன்டு இதனுடைய ரோ காலம் எலிமினேட் பண்ணிருங்க. 0 × 4 என்ன போறோம்? 0 × 4 0 -2 × 5 என்ன வருது? -10. சோ -10. அப்ப வந்து என்ன வந்திருக்கு? இதுக்கு -10 வந்துருச்சா? அப்ப இதனுடைய கோஃபேக்டர் வந்து -10. அப்ப இந்த பிளேஸ்ல -10 வரது அந்த கோஃபேக்டர் வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்துறப்ப அதனால இங்க வந்துரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்க கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தா கிடைக்கும். உங்களுக்கு அட்ஜே கிடைக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நம்ம சிம்பிளா அட்ஜேன்னு சொல்றோம். இல்லைன்னா டைரக்டா இந்த மெத்தட கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அட்ஜே கண்டுபிடிச்சிக்கலாம். சோ எனவே உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த பாயிண்ட் கவனிங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்கப்பா. A × Aj is equal to என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த அட்ஜேன்றது ஒரு மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? மேட்ரிக்ஸ் கிடைக்காதுங்களா? இப்ப ஏவும் அட்ஜேவும் ரெண்டுமே மேட்ரிக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. இப்ப இந்த ஏ உடைய இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஆர்டரும் இந்த அட்ஜே மேட்ரிக்ஸ் ஆர்டரும் சேமா நாட் சேமாப்பா? மேட்ரிக்ஸ் ஏ இங்க மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தோம் இல்லையா? அந்த மேட்ரிக்ஸ் ஏ உடைய ஆர்டர் அடுத்து அட்ஜே மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் ரெண்டுமே சேம் தானே? அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னா ஏவும் அட்ஜேவும் சேம் ஆர்டர்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கன்ஃபர்மபிளா இருக்கு. அதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஏ × அட்ஜே பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க. வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அட்ஜ் ஏ என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. அட்ஜ் என்ன வந்திருக்குன்னு சொல்லுப்பா. டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க.
அடுத்து வந்து இந்த மற்ற எலிமெண்ட் சைனை மாத்திடுங்க -2 -3 அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து இது ஏவும் அட்ஜேவும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். அப்ப ஏ இன்ட்டு அட்ஜே அப்படி வேணும்னா என்ன பண்ணணும்? அப்ப பாருங்க, இது 1 2 3 4 இங்க என்ன பண்ணலாம்? 4 -2 -3 1 அப்படின்னு வந்துருக்கு. கரெக்டா? இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றது என்னது? ரோ பை காலம் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுங்க. 1 into 4 4 2 into -3 -6. கரெக்டா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப 1 into -2 -2 2 into 1 +2. கரெக்டாங்களா? அடுத்து பாருங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 into 4 12 4 into -3 -12. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 into -2 -6 4 into 1 +4. கரெக்டுங்களா? சரி, இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எழுதுறது கரெக்டா பாருங்க. இது -2 இங்க 0 இங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க? இங்க 0 இங்க -2 கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதை இப்படி எழுதலாமா சொல்லுங்கப்பா? -2 வெளியே எடுத்துக்கிட்டு இதை வந்து 1 0 0 1 எழுதலாமா? இப்படின்னு எழுதிருக்கலாம். இப்ப மேட்ரிக்ஸ் ஏ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஓட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டெட் ஏ. அப்போ மேட்ரிக்ஸ் ஏக்கு டெட் ஏ கண்டுபிடிச்சா என்ன வரும் சொல்லுங்க? 1 into 4 4 -3 into 2 -6 that is equal to -2 கிடைச்சிருக்கா? அப்படி என்ன இப்படி எழுதலாமா பாருங்க. இந்த -2ன்றது டெட் ஏ, இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ். அப்ப இது ஐ செகண்ட் ஆர்டர் ஐ டு போடுவோம், nth ஆர்டர்னா IN ன்னு போட்டுப்போம். அப்போ A இன்டு அட்ஜே ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் அதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது என்ன பாத்தீங்கன்னா டெட் ஏ இன்டு IN சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா பாருங்கப்பா. A இன்டு அட்ஜே ஈக்குவல் டு என்ன எழுதணும்? டெட் ஏ இன்டு IN. டெட் ஏ என்றது நம்பர், IN என்றது என்ன சொல்லுங்க? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் nth ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப டெட் ஏ இன்டு IN வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அப்படிதானே? ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இதுல ஒரு எலிமெண்ட் நம்ம வெளியே எடுத்துருக்கோம், அது உள்ள கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏவும் அதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட்டிங் என்ன பாத்தீங்கன்னா டெட் ஏ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? டெட் ஏ இன்டு IN இருக்கு இல்லையா? இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்னா டெட் ஏ பவர் n, டெட் ஏ பவர் n இன்டு 1 யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் எடுத்துட்டோம். இந்த ஆன்சர் வரும்பா. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். adjoint matrix. ஓகேவா? the properties of adjoint matrix பார்க்கலாம் பாருங்க. first property போலாம். property 1. property 1 பாருங்க. if A be a square matrix order n, then அதான் நல்லா பாருங்க, A be a square matrix பா. A be a square matrix எடுத்துக்கிறேன். square matrix of order n, matrix of order n ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எழுதுனா இந்த பாயிண்ட் கரெக்டா பாருங்க. A into HA, A into HA equal to HA into A is equal to det A into IN. அப்படிதானே சொல்லியிருந்தோம் நம்ம. நல்லா பாருங்க, A into HA equal to det A into IN. IN என்றது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் nth ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? A into HA இருந்தாலும் ஒண்ணுதான், HA into A இருந்தாலும் இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா det A into IN எழுதுனாலும் ஒண்ணுதான், IN into det A எழுதுனாலும் ஒண்ணுதான் வரப்போகுது. அப்ப இது ரெண்டுத்துக்கு சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ப்பா. ஓகேவா? சரி, இப்ப இந்த ப்ராப்பர்ட்டில நம்ம என்னென்ன எழுதலாம்னு பாருங்க. ஒருவேளை ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா, ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்திருந்தா ஏ இன்டு HJ என்ன வந்து பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஏ இன்டு HJ என்ன எழுதலாம்? ஏ இன்டு HJ that is equal to HJ இன்டு ஏ என்ன வரும் சொல்லுங்க? HJ இன்டு ஏ என்ன வந்திருக்கும்? 0 எழுதலாமா? ஏன் 0 எழுதுறோம்? ஏன்னா A இன்டு HJ equal to det A IN தானே. சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு det A எவ்வளவு? 0 தானே. அப்ப 0 வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒரு மேட்ரிக்ஸும் அதனுடைய அட்ஜ் ஆஃப் ஏவும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஏன்றது சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா அது ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னு சொல்லப்பா நல் மேட்ரிக்ஸ். இந்த 0ன்றது நல் மேட்ரிக்ஸ். ஏன்னா 0 இன்டு IN போடுவோம், அப்படிதானே. அப்ப இது வந்து நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம்.
ஓகேங்களா? சோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதுலயே இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அதாவது ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏ இன்டு அட்ஜே வந்து நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ வந்து இஃப் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு டெட் ஆஃப் அட்ஜ் ஏ, டெட் ஆஃப் அட்ஜ் ஏ ஈக்குவல் டு என்ன எழுதுறோம்னா டெட் ஏ பவர் n மைனஸ் 1 இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ரூஃப் சொல்லி தரேன் நான், அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெட் ஆஃப் அட்ஜ் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏக்கு டெட் எடுத்தோம்னா டெட் ஏ பவர் n மைனஸ் 1 வரும். இது எப்படி ப்ரூஃப் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், ஏ இன்டு அட்ஜ் ஏ, ஏ இன்டு அட்ஜ் ஏ ஈக்குவல் என்னப்பா டெட் ஏ பவர் டெட் ஏ இன்டு ஐஎன் தெரியும் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. இது ரெண்டு பக்கமா டிட்டர்மினன்ட் எடுத்துட்டா என்ன வந்துரும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஏ இன்டு அட்ஜ் ஏக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன போறோம், ஏ இன்டு அட்ஜ் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா வரும் டெட் ஏ பவர் n இன்டு ஐஎன் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. புரிஞ்சுதானப்பா இது? சரி, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இது ஏ ஒரு மேட்ரிக்ஸ், அட்ஜ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ். அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் டெட் எடுத்து ஆல்ரெடி தெரியும், டெட் ஏ இன்டு பி ஈக்குவல் டெட் ஏ இன்டு டெட் பி புரியும் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இங்க என்ன பண்ணலாம், ஏ இன்டு அட்ஜ் ஏக்கு டெட் எடுத்தோம்னா அப்ப டெட் ஏ இன்டு டெட் ஆஃப் அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், டெட் ஏ பவர் n இன்டு ஐஎன் வந்து 1 போட்டுங்க. இதுக்கு இங்க டெட் போட்டுருக்கோம், டிட்டர்மினன்ட் போட்டா இங்க டிட்டர்மினன்ட் போடுங்க. ஓகேவா? சரி, அதனால இது வேல்யூ 1 வச்சுங்க. இப்போ இந்த டெட் ஏவும் டெட் ஏ பவர் n கேன்சல் பண்ண என்ன வந்துரும் சொல்லுங்க, அட்ஜ் ஏ டெட் அட்ஜ் ஏ ஈக்குவல் டு டெட் ஏ பவர் n மைனஸ் 1. இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அப்ப என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ இது புரிஞ்சிருந்தா இப்போ நான் சொல்றது இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. அட்ஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜ் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சோன்னு எழுதிட்டு போறோம். எது வரைக்கும் m டைம்ஸ் எழுதியிருந்தா, அப்ப m டைம்ஸ் எழுதியிருந்தா இந்த வேல்யூ இப்ப எழுதுறது கரெக்டா பாருங்க, டெட் ஏ பவர் n மைனஸ் 1 ஹோல் பவர் m அப்படின்னு எழுதுறேன். இது கரெக்டா தப்பா சொல்லுங்கப்பா? சரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு இந்த n மைனஸ் 1க்கு பவர் m, ஓகேங்களா? இப்படின்னு வந்துருக்கும். ஏன்னா ஒரு அட்ஜேக்கு டெட் ஏ பவர் n மைனஸ் 1 வரும், திருப்பி அந்த அட்ஜ் எடுத்தோம்னா டெட் ஏ பவர் n மைனஸ் 1 வந்திருக்கும். இந்த மாதிரி சோவான்னு வந்திருக்கும், m டைம்ஸ் வந்திருக்கும். அதனால நம்ம பவர் m அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டி 2. இந்த ப்ராப்பர்ட்டி 2 என்ன பாத்தீங்கன்னா, if a and b are square matrix, a and b are square matrix of order n ன்னு எடுத்துங்க. a and b ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து ஆஃப் ஆர்டர் n எடுத்துட்டீங்கன்னா அட்ஜ் ஆஃப் ab எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அட்ஜ் கண்டுபிடிக்கிறதும், இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் அட்ஜ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிடணும். அதாவது செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜ் கண்டுபிடிச்சிங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அட்ஜ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிருங்க. சோ அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அட்ஜ் ஆஃப் a into b equal to அட்ஜ் b into அட்ஜ் a. இதுதான் ப்ராப்பர்ட்டி 2. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 3. ப்ராப்பர்ட்டி 3 என்ன பாத்தீங்கன்னா, a வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. a வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜ் a கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும், இல்ல அந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்ஜ் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான்ப்பா, சேமா தான் வரும். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 4. இந்த ப்ராப்பர்ட்டி 4 என்ன பாத்தீங்கன்னா, அட்ஜ் ஆஃப் அட்ஜ் a equal to det a power n minus 2 into matrix a. அட்ஜ் ஆஃப் அட்ஜ் a equal to det a power n minus 2 into matrix a. இதுக்கு எப்படி என்ன ப்ரூஃப் பாருங்க, இதை ப்ரூஃப் சொல்லி தரேன். நமக்கு ஆல்ரெடி a into ப்ரூஃப் சொல்லலாமா, a into அட்ஜ் a க்கு என்ன ஃபார்முலா தெரியும், a into அட்ஜ் a க்கு என்ன ஃபார்முலா தெரியும், det a into in தெரியும் இல்லையா? இப்ப a ரீப்ளேஸ் பை, அதாவது மேட்ரிக்ஸ் a ரீப்ளேஸ் பை அட்ஜ் a போட்டுக்கங்க. a இருக்கிற இடத்துல அட்ஜ் a போட்டீங்கன்னா என்ன வருங்க, இது அட்ஜ் a ன்னு வந்துருமா, இன்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜ் a ன்னு வந்துருமா, அட்ஜ் a ன்னு வந்துட்டு இங்க என்ன வந்துரும், det அட்ஜ் a ன்னு வந்துரும். கரெக்ட்டா, det அட்ஜ் a ன்னு வந்துரும் இன்டு in வந்துரும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஆல்ரெடி det அட்ஜ் a என்ன தெரியும், det a பவர் n மைனஸ் 1 தெரியும். det a பவர் n மைனஸ் 1 தெரியும் இல்லையா? அதாவது எங்க பார்த்தோம், det அட்ஜ் a equal to det a பவர் n மைனஸ் 1. சரிங்களா? அப்படி தெரியும். இன்டு இந்த in போட்டுக்கங்க.
சரி, இது வரைக்கும் வந்துருது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்கன்னா போத் சைடு டெட் ஏல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பை டெட் ஏ. புரியுதுங்களா? மல்டிப்ளை பை என்ன பண்ணிடுறீங்கன்னா, இல்லைன்னா மல்டிப்ளை பை மேட்ரிக்ஸ் ஏன்னு போடுங்க. மல்டிப்ளை பை மேட்ரிக்ஸ் ஏ போட்டீங்கன்னா இதுல ஏ மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ கரெக்டா இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? ஏ இன்ட்டு இந்த ஐஎன் போட்டுட்டு இந்த டெட் ஏ பவர் என் மைனஸ் ஒன் போட்டுட்டு இந்த ஏ இன்ட்டு அட்ஜ் ஏக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏ இன்ட்டு அட்ஜ் ஏக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில ஏ இன்ட்டு அட்ஜ் ஏக்குள் டெட் ஏ இன்ட்டு ஐஎன் கரெக்டா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ பிளேஸ்ல டெட் ஏ இன்ட்டு ஐஎன் போட்டுக்கலாம் கரெக்டா? இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ ஈக்குவல் இந்த ஏ இன்ட்டு ஐஎன். ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஏ தான் கிடைக்கும் கரெக்டா? இது டெட் ஏ பவர் என் மைனஸ் ஒன். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இங்க டெட் ஏ இங்க இந்த டெட் ஏ அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணோம்னா டெட் ஏ பவர் என் மைனஸ் டூ வந்துருமா? கரெக்டுப்பா? இந்த ஐஎன் வந்து ஒன்னு வந்துடும். அப்ப என்ன பண்ணிடலாம்? அந்த டெட் ஏவும் இது டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க. இந்த பக்கம் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ இருக்கு இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இருக்கு. இந்த டெட் ஏ இந்த பக்கம் வந்தா டெட் ஏ பவர் என் மைனஸ் டூ இன்டு ஏ அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டூ புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியும் புரிஞ்சிருக்கு, ஃபோரும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? சரிப்பா. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி 5. det of adj of adj a. det of adj of adj a. det of adj of adj a என்ன வரும் பாத்தீங்கன்னா det a பவர் n minus 1 பவர் 2. ஓகேங்களா? இது பவர் 2 ன்னு வந்துடும். இதுக்கு என்ன ப்ரூஃப் பாத்தீங்கன்னா, ப்ரூஃப் வந்து adj of adj என்ன பார்த்தோம்? adj of adj என்ன பார்த்தோம்? det a பவர் n minus 2 தான பார்த்தோம். into a தான பார்த்தோம். இதுதான் adj of adj a. சரி, இப்போ both side determinant எடுங்க. அப்போ both side determinant எடுத்தா adj of adj a determinant is equal to det a power n minus 2 into a அப்படின்னு வந்துருமா? இப்போ இந்த வேல்யூ என்ன பண்றோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த ஏல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் உள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்படிதானப்பா? அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணோம்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு det a பவர் n minus 2 எடுக்கலாம். எத்தனை ரோ இருக்கும்? n ரோ இருக்கும். n ரோ ஒவ்வொரு ரோக்கும் det a பவர் n minus 2 வெளிய எடுத்தா என்ன வந்திருக்கும்? det a பவர் n minus 2 பவர் n டைம்ஸ் வெளிய வந்திருக்கும் இன்டு det a ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, புரிஞ்சு உங்களுக்கு. சோ இந்த வேல்யூ என்ன வந்திருக்கும்? இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா det a பவர் n minus 2 இது உள்ள வந்துச்சுன்னா n ஸ்கொயர் மைனஸ் 2n இங்க பவர் 1 தானே இருக்கு. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? det a பவர் n ஸ்கொயர் மைனஸ் 2n இது பிளஸ் 1 போடுங்க. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் இது. அப்போ det a பவர் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. சோ இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது det adj of adj equal to det a பவர் n minus 2 இது ப்ராப்பர்ட்டி 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ ப்ராப்பர்ட்டி 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்ப ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒரு ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. ப்ராப்பர்ட்டி 6 பாக்குறோம். இதுல வந்து adj of ka ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா k பவர் n minus 1 into adj a அப்படின்னு வரும். adj of k ஈக்குவல் டு k பவர் n minus 1 into adj ன்னு வரும். இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் சொல்றேன் பாருங்க. இந்த ப்ரூஃப் கவனிங்கப்பா. இந்த ப்ரூஃப் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு a into adj இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது தெரியும். இது ஈக்குவல் டு det a into in ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது ka ல மல்டிப்ளை பண்ணுங்க. a வை வந்து a பிளேஸ் a ரீப்ளேஸ் பை kn போடுங்க. a ரீப்ளேஸ் பை kn போடுங்க. அப்ப என்ன வரும்? ka into adj of ka ன்னு வந்துரும். that is equal to det k into a ன்னு வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? into in வந்துருது. இது k வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப டிட்டர்மினன்ட்ல ஒவ்வொரு ரோலையும் k எடுத்தோம்னா k பவர் n வெளிய வந்துரும். கரெக்ட்டா? வெளிய வந்துட்டு இங்க என்ன வந்துரும்? k பவர் n into det a ன்னு போட்டுக்கலாம். into in அப்படின்னு போட்டுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த பக்கம் என்ன இருக்கு? k into a into adj of ka ன்னு இருக்கா? இப்போ இந்த k வும் k பவர் n டிவைட் பண்ணா என்ன வரும்? k பவர் n minus 1 வந்துட்டு இங்க det a into in ன்னு கிடைச்சிருக்கும். சோ லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும்? a into adj of ka ன்னு இருந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த det a into in எப்படி எழுதிக்கலாம்? det a into in a into adj எழுதலாமா?
அப்ப a into adj of ka is equal to k in power n minus 1 போட்டு இந்த det into n என்ன பண்ணலாம் a into adj ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இந்த a கேன்சல் ஆயிருமா? அப்ப adj of ka equal to k power n minus 1 into adj அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சுப்பா. புரிஞ்சுங்களா? அடுத்து பாருங்க ப்ராப்பர்ட்டி 7. ப்ராப்பர்ட்டி 7 என்ன பாத்தீங்கன்னா a வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா adj of a power m ஒரு மேட்ரிக்ஸை m டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு adj எடுத்துக்கணும்னா அதுவும் இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸை டைரக்டா adj எடுத்துட்டு அதுக்கப்புறம் m டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே புரிஞ்சுங்களா? அடுத்து ப்ராப்பர்ட்டி 8. ப்ராப்பர்ட்டி 8 என்ன பாத்தீங்கன்னா a and b வந்து ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கீங்க. அப்படி இருந்து det of ab plus k into in k என்றது ஒரு ஸ்கேலார்னு எடுத்துக்கோங்கப்பா. சரிங்களா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா this is equal என்ன வரும்னு பாத்தீங்கன்னா det a plus k whole power n அப்படின்னு போட்டுறணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்து b என்றது என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல b என்றது என்ன பாத்தீங்கன்னா b வந்து adjoint of a. b வந்து என்ன பண்ணும் adj ன்னு போட்டுக்கணும். அப்ப b வந்து adjoint of matrix a வா இருந்தா determinant of ab plus k in is equal என்ன வரும்னா det a plus k power n அப்படின்னு வந்திருக்கும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 9. ப்ராப்பர்ட்டி 9 பாருங்க. ப்ராப்பர்ட்டி 9 என்ன பாத்தீங்கன்னா adjoint of a diagonal matrix is a diagonal matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் a இருக்குன்னு வச்சுங்க. இது diagonal matrix எடுத்துங்க. diagonal matrixனா diagonal தவிர மத்த எலிமெண்ட் எல்லாம் 0. இப்போ வந்து இது வந்து diagonal matrix. இதுக்கு adj எடுத்தீங்கன்னா adj கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஒவ்வொரு எலிமெண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா இதுக்கு வந்து இது சிம்பிளை பண்ணிட்டா BC 0 0 0 CA 0 0 0 AB ன்னு இப்படின்னு வந்திருக்கும். அதாவது இதுல ஒரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா adj கிடைச்சிருக்கும். அப்ப என்ன நமக்கு புரிஞ்சிருக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா அந்த டயகனல் மேட்ரிக்ஸுக்கு adj வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு வந்திருக்குப்பா.